அனைவருக்கும் வணக்கம். திருப்பூரிலிருந்து எஸ் தியாகராஜன், பாரம்பரிய ஜோதிடர். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கும் தலைப்பு மிதுனராசி. மிதுனராசியினுடைய ஒரு குணங்கள், மிதுனராசிக்காரங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற குணங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்காம இருக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படி பார்க்கும்போது என்ன கேட்டிங்கன்னா, ஆட்கள் எண்ணிக்கை அதிகரிக்க இன்னும் பல விஷயங்கள் எங்களுக்கு எடுத்துறதுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்குது. சரி, மிதுனராசி. மிதுனராசி அப்படிங்கிறது யாருடையதுன்னு பார்த்தீங்கன்னா, புதன் பகவானினுடைய ராசி மிதுனராசி. மிதுன ராசிக்காரங்களுக்கும் பொருந்தும், மிதுன லக்னக்காரங்களுக்கும் பொருந்தும். இந்த மிதுன ராசி மிதுன லக்னத்துக்காரங்க இவங்க பார்த்தீங்கன்னா இரட்டைத்தன்மையான மனநிலை உள்ளவங்கன்னு சொல்கிறோம். இரட்டைத்தன்மையான மனநிலை, அதாவது ஒரு முடிவு இவங்களால் எடுக்க முடியாது, இரட்டைத்தன்மையான முடிவு தான் எடுப்பாங்க. அதாவது இது செய்யலாமா இது வேண்டாமா, நான் செய்யலான்னு முடிவு பண்ணணும், இல்லாட்டி வேண்டான்னு முடிவு பண்ணணும். இவங்க அப்படி இல்லை, செய்யலாமா வேண்டாமான்னு இரட்டைத்தன்மையான ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ராசி தான் உங்களுக்கு இந்த மிதுன ராசி. மனக்குழப்பம் ஜாஸ்தி. அதாவது ஒரு வேலை செய்கிறோம்னா அதை போட்டு குழப்பிக்கிறது, இதை செய்யலாமா வேண்டாமா, செய்யலாமா வேண்டாம், மனக்குழப்பங்கள் ஜாஸ்தி. சிறந்த அறிவாளி, அதாவது எல்லா விதமான அறிவும் இவங்ககிட்ட இருக்குது. சிறந்த அறிவாளி, தனிப்பட்ட முறையில் எல்லாத்துக்கிட்டையும் ஒரு அறிவை கேட்டு வாங்கிக்குவாங்க. ஒரு 10 பேர் இருக்கிறாங்கன்னா 10 பேர்த்துக்கிட்ட அப்படி இப்படின்னு கேட்டு வாங்கிட்டு சுயமாக ஒரு முடிவெடுப்பாங்க. அந்த முடிவெடுக்கக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு உண்டு. அதாவது சிறந்த அறிவாளி, இவங்க அறிவை கொண்டு ஒரு முடிவெடுக்கிறாங்கன்னா அந்த முடிவு சூப்பராக இருக்கும். அதுபோக பார்த்திங்கன்னா ரன்னிங் ஜாஸ்தி, ஓடிக்கொண்டே இருப்பாங்கன்னு அர்த்தம். இது இரட்டைத்தன்மையான ராசின்னு சொன்னேன். இரட்டைத்தன்மைன்னா இவங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு வேலை செய்கிறதுக்கு அந்த வேலை முடிகிற வரைக்கும் ஒரு ரன்னிங்கில் ஓட்டமாக ஓடி அந்த வேலையை முடிப்பாங்க. அதுபோக பார்த்திங்கன்னா ஒரு வேலையை தொட்டாங்கன்னா பாதிலே நிறுத்துவாங்க. அதான் சொல்ல மாதிரி ஒன்றா முடிப்பாங்க, இல்லாட்டி பாதிலே நிறுத்துவாங்க. இரட்டைத்தன்மையான மனநிலைங்கிறது இங்கே உங்களுக்கு வருது. அதுபோக பார்த்திங்கன்னா வேலை திறமை ஜாஸ்தி. எல்லாத்த காட்டிலும் வேலை செய்யக்கூடிய திறமை இவங்களுக்கு அதிகம். அதாவது ஒரு எப்படி சொல்ல வந்துட்டுன்னா, ஒரு 10 வேலை இருக்குதுன்னா 10 வேலை அட்டன்டைமாக இருந்து முடிப்பாங்க. அந்தளவுக்கு ஒரு திறமைகள் ரொம்ப 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 ஜாஸ்தி. அதே மாதிரி சுய புத்தி, அதான் சொல்ல ஒரு 10 பேர்த்துக்கிட்ட ஒரு அறிவை கேட்டுட்டு தன்னோட சுயமாக ஒரு அறிவை எடுத்து வேலை செய்வாங்க. அந்த அறிவு இவங்களுக்கு வெற்றியை தரும். அதாவது காலபூசனுக்கு இது 3வது ராசிங்கிறதுனால, காலபூசன் 3வது ராசிங்கிறதுனால எல்லா விஷயத்தையும் மறைஞ்சு செஞ்சால், யாருக்கும் தெரியாமல் ஒரு யாருக்கிட்டையும் சொல்லாமல் மறைஞ்சு ஒரு விஷயங்கள் செஞ்சாங்கன்னா இவங்க ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகம். பேச்சு திறமை ஜாஸ்தி. அதாவது எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் பேச்சில் இவங்க தன்னுடைய பேச்சு திறமையை இது பண்ணிடுவாங்க. அதே மாதிரி தாழ்வு மனப்பான்மை. இவங்களே பெரிய ஆளாக இருந்தால் கூட இன்னொருத்தர் ஆப்போசிட் வர்றவங்ககிட்ட இவங்களாம் எப்பேற்பட்ட ஆள் அப்படின்னு அவங்கள தான் உயர்த்திக்குவாங்க, தன்னையே தாழ்த்திக்குவாங்க. இது தாழ்வு மனப்பான்மை இவங்களுக்கு கொஞ்சம் இருக்குதுங்க எப்போவுமே. ஏன்னா 3ஆம் இடங்கிறது மாற்றம். காலபூசனுக்கு 3வது ராசி தான் உங்களுக்கு மிதுன ராசி. அதுக்கு காரகத்துவத்தில் மாற்றம் வருது. எப்போவுமே மாற்றம் நடந்துக்கிட்டே இருக்குது இவங்களுக்கு. நிரந்தரமான ஒரு மாற்றம், ஒரு சுப மாற்றம் வச்சுங்களேன். சுப மாற்றம் இவங்களுக்கு நடந்துக்கிட்டே இருக்கும். அதுபோக பார்த்திங்கன்னா ஒரு வேலை செய்கிறது, ஒரு தப்பான வேலை செய்வாங்க. அந்த தப்பான வேலையை பர்ஃபெக்டாக செஞ்சு முடிப்பாங்க. தப்பான தொழிலுன்னு தெரியுது, அதையே யாருக்கும் தெரியாமல் ஃபஸ்ட் கிளாஸாக நடத்தி முடிக்கக்கூடிய தன்மை இவங்களுக்கு ஜாஸ்தி. நல்லது எது கெட்டது எது ரெண்டுமே இவங்களுக்கு கலந்து தான் நடக்கும். அதாவது நல்லதுனா நல்லது மட்டும் நடக்காது, கெட்டதுன்னா கெட்டது மட்டும் நடக்காது. ரெண்டுமே கலந்து யோசிக்கணும். இரட்டைத்தன்மையான ராசின்னு சொல்லியாச்சு. ஆரம்பத்திலே உங்களுக்கு மிதுன ராசிங்கிறது இரட்டைன்னு சொல்லியாச்சு. இரட்டைன்னா இரண்டும் கலந்து தான் இருக்கும். இவங்களுக்கு நல்லதுனா நல்லது, கெட்டதுன்னா கெட்டதுன்னு தனியாக கிடையாது. இவங்களுக்கு எப்போவுமே இரட்டைத்தன்மை ரெண்டுமே கலந்து தான் நடக்குதுன்னு சொல்லுவோம். அசால்ட்டான வாழ்க்கைன்னா ஒரு பயங்கரமான ஒரு பிரச்சனை வரப்போன்னு தெரிஞ்சு அதை அசால்ட்டாக ஜமாளிக்கக்கூடிய திறமை இவங்களுக்கு இருக்குது. அது பணம் இப்போ வேணும் அப்படின்னு ஒருத்தர் வந்துட்டாங்கன்னா அவங்கள பேச்சிலே கவர் பண்ணி ஒரு வாரம் 2 மாதம் டைம் கேட்டு அசால்ட்டாக வாங்கிட்டு வெளியே வருவாங்க. அந்த மாதிரி அசால்ட்டான வாழ்க்கை. இவங்களுக்கு நட்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுக்காரங்களோட தான் நட்பு இருக்கும். இவங்களுக்கு வயசு ஒரு 40 வயசுனா 30 வயசு 32 வயசு இந்த ஆளுக்கு தான் இவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாகவே இருப்பாங்க. நட்பு வட்டாரங்கள் இந்த மிதுனராசிக்கு ஜாஸ்தி. அதுபோக கணவன் மனைவிக்கு வர சிறு சண்டைகள் போகும். ஏன்னா இந்த ராசி மூல ராசிம்பாங்க, அதாவது உபயராசிம்பாங்க. உபயராசிக்காரங்களுக்கு குடும்ப சண்டை எப்போவுமே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதை பற்றி நீங்கள் கவலைப்படவே வேண்டாம்.
அதே மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை தொட்டால் இவங்க பாதியில் தான் நிறுத்துவாங்க அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் வந்து பாதியில் நிறுத்திட்டு அந்த வேலை கொடுத்தவங்ககிட்ட அழகாக பேச்சு மூலிமா என்னால் செய்ய முடியாதுன்னு சொல்லி அழகாக சமாளித்து வெளிவரக்கூடிய திறமை இவங்களுக்கு இருக்குது. அறிவு தைரியம் அதிகம். அப்படின்னா ஒரு வேலை செய்கிறாங்க, அதை பாதியில் நிறுத்திட்டாங்கன்னு சொல்கிறேன். அது தன்னோட அறிவை வச்சு தைரியமாக துணிச்சலாக நின்று இது செய்ய முடியாது, இது வந்து அப்படி இருக்குது இப்படி இருக்குதுன்னு வேறு ஏதாவது ஒரு வேலையை ஒரு வழியை சொல்லி அதை நிறுத்திடுவாங்க. அது வந்து அவங்களுக்கே சரி பரவாயில்ல அப்படின்ட்டு சண்டை போடாமல் இவங்க வந்து வாங்கிக்குவாங்க. சண்டை போடாமல் அந்த வேலையை வாங்கிக்குவாங்க. அவசரம் கொடுக்குங்க. அதாவது ஒரு வேலை செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா வேகம் ஜாஸ்தி, கண்மூடித்தனமான வேகம். ஒரு சிம்பிளாக ஒரு இது இருந்துன்னா பரவாயில்ல, ஒரு நிதானமாக போனால் பரவாயில்ல. அவசரமாக போகிறது, தப்பு எது நடக்குது கெட்டது எது நடக்குது எதுவுமே தெரியாது. ஆனால் சமாளித்து அதையே கரெக்டாக செஞ்சு முடிச்சிருவாங்க. அவசரம் கொடுக்கையா இருந்தாலும் அதை சமாளித்து கரெக்டாக செஞ்சு முடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லுதுங்க. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் சொல்லிட்டேன். ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப 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 ஜாஸ்தி. ஒரு 10 பேர் சொல்கிற விஷயத்தை கேட்டுட்டு சுயமாக முடிவெடுக்கக்கூடிய குணம் தான் இவங்களுக்கு. கோப குணங்களும் ஜாஸ்தி. இவங்களுக்கு வந்து அடிக்கடி கோபப்படுத்தி விட்டுருவாங்க. ஏன்னா இவங்க வந்து அப்படி இருக்கிறதுனால கோப குணங்களும் ஜாஸ்தி. சுருக்குன்னு எல்லாத்தையும் 2 பேச்சு போட்டு இவங்க பாட்டுக்கு விட்டுருவாங்க. அந்த மாதிரி இந்த மிதுனராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் கோப குணங்கள் ஜாஸ்தி. அதே மாதிரி நான் சொல்கிறேன், தன்னை தரம் தாழ்த்தி பேசிக்குவார். இவங்க வசதியான ஆளாக இருந்தால் கூட ஆப்போசிட் நிற்கிறவங்கள்ட்ட நீ எல்லாம் பேர் போட்டாலும் அவங்கள உயர்த்தி தன்னையை இலக்கி தரம் தாழ்த்தி பேசிக்குவாங்க. யோசிக்கும் திறமை ரொம்ப 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 அதிகம். அதாவது ஒரு வேலை எடுத்துட்டாங்கன்னா இந்த வேலையில் எவ்வளவு ஷார்ட்டாக ஒரு வேலையை முடிக்க முடியுமோ அவ்வளவு ஷார்ட்டாக முடிக்கக்கூடிய தன்மை இவங்ககிட்ட உண்டு. அதான் சொல்ல பாருங்க, ஒரு வேலை தலை சுற்றி தொட வேண்டியதை அப்படி டைரெக்டாக தொடுவாங்க. அந்தளவுக்கு ஒரு சிறந்த அறிவாளி. அதே மாதிரி ஒரே நேரத்தில் 10 வேலைனாலும் எடுத்து போட்டு 10க்கு உண்டான அறிவும் இவங்ககிட்டே இருக்கும். 10 வேலைக்கு உண்டான அறிவும் இவங்ககிட்டே தான் இருக்கும். அப்படிங்கும்போது அந்த 10 வேலையை செம்மனாக செஞ்சு முடிச்சுடுவாங்க. எல்லாமே தன்னோட அறிவு தான். இவங்களாம் ஒரு வாத்தியாராக போகக்கூடிய அமைப்பு உண்டு. வாத்தியார், ஒரு கணக்கு பிள்ளை, ஒரு கணக்கர், பேங்க்கு வேலைக்கு போகிறது, இந்த மாதிரி அமைப்பு இது எல்லாமே இவங்களுக்கு உண்டுங்க. ஆனால் இவங்களுக்கு ஒரு வியாதின்னு ஒன்று வந்துச்சுன்னா இஎன்டி ப்ராப்ளம் வரும். எனக்கு காது மூக்கு தொண்டையில் ஏதாவது ஒன்றில் அடிக்கடி தொந்தரவுகள் ஏற்படுத்திட்டு இருக்கும். இது ஒன்றும் அது ஒன்றும் பெருசு இல்லை, நிரந்தரம் அல்ல, வந்து போகும். அடிக்கடி இது இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து போகும் அப்படிங்கிறத ஒரு அமைப்பு. இதுதான் வந்து மிதுனராசிக்காரங்களுடைய ஒரு பொதுவான குணம். இப்படி தான் இருப்பாங்க அப்படின்ட்டு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்காக மட்டும் இப்போ நான் உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன். அப்படின்னா எனக்கு தெரிஞ்சது நீங்கள் மட்டும்தான். இதை நீங்கள் ஷேர் பண்ணும்போதும் ஒரு லைக் பண்ணும்போதும் தான் உங்களோட நட்பு வட்டாரங்களுக்கு போய் சேரும்போது என்னோடய வீடியோ விரிவடையும் போது புது கருத்துக்களாக. ஏன்னா ஜோதிடம்ங்கிறது எதிர்காலத்தை பற்றிய சிந்தனை, எதிர்காலத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம். நீங்கள் மட்டும் தெரிஞ்சுட்டா பத்தாது, எல்லாத்துக்கும் தெரிஞ்சு விடுங்க அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக உபயோகரமாக இருக்கும். ஏன்னா ஜோதிடம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பல இடத்துல வந்துருச்சு. எல்லாருமே ஜோதிடத்தில் பாதி ஜோசியர் ஆயாச்சு. 2030க்குள்ளே மேக்சிமம் பார்த்திங்கன்னா எல்லாருமே ஜோசியர் தான். அந்தளவுக்கு அதிகப்படியான வளர்ச்சி. ஜோசியத்தில் இவ்வளோ தான் சொல்லணுங்கிறது இல்லைங்க. ஒரு ராசி எடுத்துட்டோம்னா 100-150 விதமான பிரச்சனைகள், 100 விதமான நல்லதுகள் ரெண்டுமே இருக்குது. நம்ம சொல்லக்கூடியது இன்றைய காலகட்டத்துக்கு அது எப்படி எவ்வளவு நமக்கு தேவையோ அதை மட்டும்தான் இன்றைக்கி நம்மளால் சொல்ல முடியுது. அதனால் இந்த விஷயமாவது சில பேர்த்துக்கு போய் சேரணும், எல்லாத்துக்கும் போய் சேரணும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தில் சொல்கிறோம். எல்லாத்துக்கும் ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். திருப்பூரிலிருந்து எஸ். தியாகராஜன், பாரம்பரிய ஜோதிடர். நன்றி நண்பர்களே.